மாணவ செல்வங்களே, நான் உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். மின்னேற்றம், மின்னோட்டம், மின்சுற்று மற்றும் மின்னழுத்த வேறுபாடு பற்றி நீங்கள் முன்பு கற்றுக்கொண்டீர்கள். இப்போது தாமதிக்காமல் ஓம் விதி மற்றும் மின்தடை குறித்து சில தகவல்களை தெரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஓம் விதி ஒரு பொருளின் மின்தடை, மாறி மின்தடை, கடத்தியின் மின்தடை சார்ந்துள்ள காரணிகள். முக்கிய வார்த்தைகள்: ஓம் விதி, மின்னழுத்த வேறுபாடு, மின்னோட்டம், மின்தடை, அதாவது ஒரு சுற்றில் மின்னோட்ட ஓட்டத்திற்கு எதிரான எதிர்ப்பின் அளவீடு. மின்தடயம், அதாவது ஒரு சுற்றுவட்டத்தில் மின்னோட்டத்தின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு மின்கூறு. மாறி மின்தடை, அதாவது மின்தடை மதிப்பை சரியாக்கக்கூடிய மின்தடை. மின்தடைமை, அதாவது ஒரு பொருள் அதன் வழியாக மின்னோட்டத்தின் ஓட்டத்தை எந்த அளவிற்கும் எதிர்க்கிறது. ஒரு ஜெர்மன் இயற்பியலாளர் ஜார்ஜ் சைமன் ஓம் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டத்திற்கு இடையேயான தொடர்பை நிறுவினார். இது ஓம் விதி என்று அழைக்கப்படுகிறது. இந்த உறவை ஒரு செயல்பாட்டிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். 0.5 மீட்டர் ஒரு அம்மீட்டர், ஒரு வோல்ட் மீட்டர் மற்றும் ஒவ்வொரு 1.5 வோல்ட் அதாவது V கொண்ட 4 மின்கலன்கள் என சொல்லும் ஒரு நிக்ரோம் கம்பி XY நீளம் கொண்ட ஒரு சுற்று அமைக்கவும். முதலில் மின்சுற்றில் ஒரே ஒரு கலத்தை மட்டுமே ஆதாரமாக பயன்படுத்தவும். மின்சுற்றில் உள்ள நிக்ரோம் கம்பி XY முழுவதும் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு வோல்ட் மீட்டர் V இன் மின்னோட்டம் மற்றும் மின் அளவிகளை அம்மீட்டர் I இல் உள்ள மின் அளவியை கவனியுங்கள். அடுத்த சுற்றுவட்டத்தில் உள்ள 2 கலன்களை இணைத்து அம்மீட்டர் மற்றும் வோல்ட் மீட்டரின் அந்தந்த அளவீடுகளை கவனியுங்கள். மேலே உள்ள படிகளை 3 கலன்களை பயன்படுத்தி மீண்டும் சுற்றுவட்டத்தில் உள்ள 4 கலன்களை தனித்தனியாக செய்யவும். மின்னழுத்த வேறுபாடு V மற்றும் மின்னோட்டம் I இன் ஒவ்வொரு ஜோடிக்கும் V மற்றும் I விகிதத்தை கணக்கிடவும். ஒவ்வொரு வழக்கிலும் V பார் I கான தோராயமான அதே மதிப்பு பெறப்படுவதை காண்போம். இவ்வாறு V கழித்தல் I வரைபடம் என்பது வரைபடத்தின் தோற்றம் வழியாக செல்லும் ஒரு நேர்கோடு ஆகும். இவ்வாறு V பார் I என்பது ஒரு நிலையான விகிதமாகும். மின்சுற்றில் கொடுக்கப்பட்ட உலோக கம்பியின் முனைகளில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு V அதன் வழியாக பாயும் மின்னோட்டத்திற்கு நேர் விகிதாசாரமாக இருக்கும். அதன் வெப்பநிலை ஒரே மாதிரியாக இருந்தால் இது ஓம் விதி என்று அழைக்கப்படுகிறது. V ஈடு I, V பார் I ஈடு கான்ஸ்டன்ட், V பார் I ஈடு R அல்லது V ஈடு I R. இங்கே R என்பது கொடுக்கப்பட்ட வெப்பநிலையில் கொடுக்கப்பட்ட பொருளுக்கான மாறிலி மற்றும் பொருளின் மின்தடை என அறியப்படுகிறது.
ஒரு பொருளின் மின்தடை என்பது மின்னோட்டங்களின் ஓட்டத்தை எதிர்ப்பதாகும். அதன் வழியாக மின்னோட்டத்தை கடந்து செல்வதற்கும் அதன் பண்பு. வெவ்வேறு பொருட்களுக்கு இது வேறுபட்டது. சில கூறுகள் மின்சார ஓட்டத்திற்கு எளிதான பாதையை வழங்குகின்றன, மற்றவை ஓட்டத்தை எதிர்க்கின்றன. மின்சுற்றில் எலக்ட்ரான்களின் இயக்கம் மின்சாரத்தை உருவாக்குகிறது என்பதை நாம் அறிவோம். இருப்பினும் எலக்ட்ரான்கள் ஒரு கடத்திக்குள் நகர்வதற்கு முற்றிலும் சுதந்திரமாக இல்லை. அவை நகரும் அணுக்களின் ஈர்ப்பினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு ஒரு கடத்தி வழியாக எலக்ட்ரான்களின் இயக்கம் அதன் எதிர்ப்பால் பின்னடைகிறது. குறைந்த எதிர்ப்பை வழங்கும் ஒரு கூறு நல்ல செய்தி கடத்தி ஆகும். உயர் எதிர்ப்பை வழங்கும் ஒரு கூறு ஒரு மோசமான கடத்தி ஆகும். ஒரு மின்காவலி மிக அதிக எதிர்ப்பை வழங்குகிறது. எலக்ட்ரான்களின் இயக்கத்திற்கு எதிர்ப்பை வழங்கும் பொருள் மின்தடை எனப்படும். ஓம் விதியிலிருந்து R ஈடு V பார் I. கடத்தியின் எதிர்ப்பானது கடத்தியின் முனைகளில் உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கு அதன் வழியாக பாயும் மின்னோட்டத்திற்கும் இடையிலான விகிதமாக வரையறுக்கப்படுகிறது. எதிர்ப்பின் SI அலகு ஓம் மற்றும் இது ஓம் குறியீட்டால் குறிக்கப்படுகிறது. ஒரு வோல்ட்டின் மின்னழுத்த வேறுபாடு அதன் முனைகளில் பராமரிக்கப்படும் போது 1 ஆம்பியர் மின்னோட்டம் அதன் வழியாக பாய்ந்தால் கடத்தியின் மின்தடை 1 ஓம் என்று கூறப்படுகிறது. ஒரு OHM ஈடு 1 வோல்ட் கீழ்கோடு 1 ஆம்பியர். I ஈடு V பார் R என்றும் எழுதலாம். ஒரு மின்தடையம் மூலம் மின்னோட்டம் அதன் எதிர்ப்பிற்கு நேர்மறையான விகிதாசாரமாக உள்ளது என்பதை சமன்பாட்டிலிருந்து தெளிவாகிறது. மின்தடை 2 மடங்காக இருந்தால் மின்னோட்டம் பாதியாக குறையும். பல நடைமுறை சந்தர்ப்பங்களில் மின்சுற்றில் மின்னோட்டத்தை அதிகரிக்க அல்லது குறைக்க வேண்டியது அவசியம். மின்னழுத்த மூலத்தை மாற்றாமல் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு கூறி மாறி மின்தடை என்று அழைக்கப்படுகிறது. மின்சுற்றில் உள்ள எதிர்ப்பை மாற்ற ரியோஸ்டாட் எனப்படும் சாதனம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு கடத்தியின் எதிர்ப்பை சார்ந்திருக்கும் காரணிகளின் கருத்தை புரிந்து கொள்ள ஒரு செயலை செய்வோம். ஒரு கலன், ஒரு அம்மீட்டர், ஒரு விசை மற்றும் ஒரு நீக்ரோம் கம்பி நீளம் L ஆகியவற்றை கொண்ட மின்சுற்றை உருவாக்கவும். இப்போது விசையை சொருகவும். அம்மீட்டரில் மின்னோட்டத்தை கவனியுங்கள். நிக்ரோம் கம்பியை அதே தடிமன் கொண்ட ஆனால் 2 மடங்கு நீளம் கொண்ட மற்றொரு நிக்ரோம் கம்பியை மாற்றவும். ஆனால் 2 மடங்கு நீளம், அதாவது 2L. கம்பியின் நீளம் இரட்டிப்பாகும்போது அம்மீட்டரின் மின்னளவி ஒரு பாதியாக குறைகிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். இப்போது கம்பியை அதே நீளமான L என்ற தடிமனான நிக்ரோம் கம்பி மூலம் மாற்றவும். தடிமனான கம்பி ஒரு பெரிய குறுக்குவெட்டு பகுதியை கொண்டுள்ளது. சுற்றுவட்டத்தில் அதே பொருள் மற்றும் நீளம் கொண்ட தடிமனான கம்பியை பயன்படுத்தும் போது அம்மீட்டர் மின்னளவி அதிகரிக்கிறது என்பதை நாம் கவனிக்கலாம். நிக்ரோம் கம்பிக்கு பதிலாக ஒரு செம்பு கம்பியை மின்சுற்றில் இணைக்கவும். கம்பியானது முதல் நிக்ரோம் கம்பியின் அதே நீளம் மற்றும் குறுக்குவெட்டியின் அதே பகுதியில் இருக்கட்டும்.
அதே நீளம் மற்றும் குறுக்குவெட்டியின் அதே பகுதியின் வெவ்வேறு பொருட்களின் கம்பியை பயன்படுத்தும் போது அம்மீட்டர் மின்னளவி மாறுகிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். ஓம் விதியை பயன்படுத்தும் போது கடத்தியின் மின்தடை சார்ந்திருப்பதை கவனிக்கிறோம். அதன் நீளத்தில், அதன் குறுக்குவெட்டு பகுதியில், அதன் பொருளின் தன்மை மீது. துல்லியமான அளவீடுகள் ஒரு சீரான உலோக கடத்தியின் எதிர்ப்பானது அதன் நீளம், அதாவது எல் க்கு நேரடியாக விகிதாசாரமாகவும் குறுக்குவெட்டு, அதாவது ஏ பகுதிக்கு நேர்மறையான விகிதாசாரமாகவும் இருப்பதை காட்டுகிறது. இரண்டு சமன்பாடுகளையும் இணைத்தால் R ஈடு 1 பார் A R ஈடு RHO 1 பார் A. குறியீடு RHO என்பது விகிதாசாரத்தின் மாறிலி மற்றும் A மின்தடை திறன் எனப்படும். ஒரு கடத்தியின் மின்தடை என்பது ஒரு குறியீட்டு பொருளின் மின்னோட்டத்தை கடந்து செல்லும் சக்தியின் ஒரு அளவீடு ஆகும். கொடுக்கப்பட்ட பொருளுக்கு இது மாறிலி. மின்தடையின் SI அலகு குறியீடு ஓம் m ஆகும். உலோகங்கள் மற்றும் உலோக கலவைகள் 10 முதல் 8 குறியீடு ஓம் மீ முதல் 10 முதல் 6 குறியீடு ஓம் மீ வரையிலான வரம்பில் மிக குறைந்த மின்தடை திறன் கொண்டவை. அவை நல்ல மின் கடத்திகள். ஒரு கலவையின் மின்தடை திறன் பொதுவாக அதன் உலோகங்களை விட அதிகமாக இருக்கும். ரப்பர் மற்றும் கண்ணாடி போன்ற மின்காவலிகள் 1012 முதல் 1017 ஓம் குறியீடு மீ வரையிலான மின்தடை தன்மையை கொண்டுள்ளன. ஒரு பொருளின் மின்தடை மற்றும் எதிர்ப்பாற்றல் இரண்டும் வெப்பநிலையை பொறுத்து மாறுபடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஓம் விதி. மின்தடையின் முனையில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு அதன் வெப்பநிலை அப்படியே இருக்கும் பட்சத்தில் அதன் வழியாக வரும் மின்னோட்டத்திற்கு நேர் விகிதாசாரமாக இருக்கும். மின்தடை என்பது ஒரு கடத்தியில் எலக்ட்ரான்களின் ஓட்டத்தை எதிர்க்கும் ஒரு பண்பு. இது மின்னோட்டத்தின் அளவை கட்டுப்படுத்துகிறது. எதிர்ப்பின் SI அலகு ஓம் ஓம் குறியீடு ஆகும். மின்னழுத்த மூலத்தை மாற்றாமல் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் ஒரு கூறு மாறி மின்தடை எனப்படும். ஒரு கடத்தியின் எதிர்ப்பானது அதன் நீளத்தை நேரடியாக சார்ந்துள்ளது. குறுக்குவெட்டு பகுதியின் மீது நேர்மாறாக, மேலும் கடத்தியின் பொருள் மீது சார்ந்துள்ளது. உலோகங்கள் மற்றும் உலோக கலவைகள் 10 முதல் 8 ஓம் குறியீடு மீ முதல் 10 முதல் 6 ஓம் குறியீடு மீ வரையிலான வரம்பில் மிக குறைந்த மின்தடை திறன் கொண்டவை. ரப்பர் மற்றும் கண்ணாடி போன்ற மின்காவலிகள் 1012 முதல் 1017 ஓம் குறியீடு மீ வரையிலான மின்தடை தன்மையை கொண்டுள்ளன.